ஹலோ ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியோட பிரம்மாண்டமான படைப்பில் 2005 வெளியான சந்திரமுகி 1 மக்களிடையே அதிகமான வரவேற்பு எடுத்து மோர் தென் 2.5 வருஷத்துக்கு மேலே, அதாவது 890 நாட்கள் மேலே ஓடி இருக்கு இந்த படம். இப்போ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் பார்ட் 2 எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சந்திரமுகி 2 இதுக்கான அஃபீஷியலான அட்வான்ஸும் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரும் பார்த்தீங்கன்னா 2020 வாங்கி அதுக்கான கொரோனா ரிலீஃப் ஃபண்டாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி இருக்காரா இல்லையான்றது தான் ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தை வந்து இயக்க போகிறது பி வாசு தான். இதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது சன் பிக்சர்ஸ். இந்த படம் எப்போ டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா 2022 இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இந்த படத்தில் ரஜினி இருக்காரா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பழைய இருந்த கேஸ்டன் குரூவாக இருக்காங்க ஜோதிகா மற்றும் நயன்தாரா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வடிவேல் இருக்காரா இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. இந்த படத்தோட ஒரு அஃபீஷியல் அப்டேட் எதுவுமே வரல. இப்போதைக்கு இந்த அப்டேட் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட சந்திக்கலாம்.